காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த இடத்துல பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலேருந்து இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் உருவாகிற காலத்துலேருந்து நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன். இந்தியாவில் ப்ரைவேட் எஃப்எம் ரேடியோ அண்டு கம்யூனிட்டி எஃப்எம் ரேடியோன்னு சொல்லிட்டு 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் எஃப்எம் ரேடியோங்கிறது டெபாசிட் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக கட்டணுங்க. அதை நான் ரீஃபண்டபுளாக கவர்மெண்ட்டு கட்டணும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மக்களுக்கு சேவையின் அடிப்படையில் எந்தெந்த தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகிறது, கல்லூரி, ட்ரஸ்ட்டு, ஃபவுண்டேஷன், யூனிவர்சிட்டி, சொசைட்டி, இந்த மாதிரி நிறுவனங்கள், இல்லாட்டி கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்டு ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இந்த மாதிரி டீமுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நிறைய வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு எஃப்எம் விட்டுருங்க, அது வெரி ஹை கிலோவாட், 20 கிலோவாட், 10 கிலோவாட். இப்போ கொடைக்கானல் எஃப்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுங்க. ஸோ நம்ம திருவண்ணாமலை, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, இன்றைக்குமே கிருஷ்ணகிரி, ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எஃப்எம் ஃப்ரீக்குவன்சியே கிடையாதுங்க. நம்ம ஏஎம் எஃப்எம் எஃப்எம் வந்துட்டோம், அடுத்தது டிஆர்எம் வந்துட்டோம். ஆனால் இன்னும் எஃப்எம்ங்கிற ஒரு டெவலப்மெண்ட் இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இல்லைங்க, இந்தியாவிலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஒரு ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2005, 2003, 2005க்கு அப்புறம் சமுதாய வானொலி, கம்யூனிட்டி எஃப்எம் ரேடியோ. உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் வச்சுருப்பாங்க, நிறைய ட்ரஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 38 சமுதாய வானொலி இருக்குதுங்க. அந்த சமுதாய வானொலி ஆரம்பிக்கிறதுக்கான ஃபண்டு சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஒரு வானொலி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அலாட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு 15லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் ரேடியேஷனில் எடுக்குங்க. ப்ளஸ்ஸு நமக்கு ஆன்லைனில் த்ரூ பண்ணிக்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய உறவுக்கு எல்லாருமே அது டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்தந்த வில்லேஜுக்கு தகுந்தாற்போல், ஒரு வில்லேஜில் இருக்காங்கன்னா ஒரு திறமையானவர் லோக்கலில் இருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய ப்ரைவேட் எஃப்எம்மோ பெரிய ஒரு டிவி சேனல்லே போய் அவரால் பேசவோ அவரால் அவர் திறமையை வெளிப்படுத்தவும் முடியாது. அதுக்கான உருவாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் சமுதாய வானொலி. இது நம்ம அப்ளை பண்ணி நம்ம லான்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு சப்சிடி அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 7.5 to 10 lakhs கொடுக்குறாங்க. அப்புறம் மத்திய ஒலிபரப்பு அமைச்சகத்திலேருந்து விளம்பரங்கள் நம்மளுடைய வானொலிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான ஃபண்டும் கொடுக்குறாங்க. 15,000லேருந்து ஒரு 35,000 கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக வருஷம் ஒருக்கா 80,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் சப்சிடி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வில்லேஜில் இருக்கிற மரம் நடுதல், விவசாயம் சம்மந்தமான நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான விஷயங்கள், இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் போய் நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஃபண்டு அவங்க கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெகுலராக நமக்கு வரக்கூடிய ஃபண்டுங்க. இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒன் டைம் மட்டும் 7.5 lakhs கொடுத்துட்டு இருந்தாங்க, 10 lakhs. இப்போ நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 years ஒருக்கா 10 lakhs கொடுக்குறாங்க. அதாவது நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தால். இதெல்லாம் போக நாம் 1 மணி நேரத்துக்கு 10 நிமிடங்கள் விளம்பரங்கள் போட்டுக்கலாங்க. ப்ரைவேட் எஃப்எம் அன்லிமிட்டெடுங்க. நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. 10 நிமிஷம் நீங்கள் விளம்பரம் போட்டுக்கலாம். அந்த விளம்பரம் நிறைய பேர் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ரிட்டனாக ஒரு விளம்பரமாகவும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மரம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப இயற்கை சூழலாக பண்ணுறதுனால, ஸோ நம்மளுடைய வானொலின்னு ஒரு கேட்டகரி உள்ளே போயிட்டுனா நம்மளுடைய வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் டெல்லியினுடைய டைரக்ட் மேற்பார்வைக்கு போயிருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ரேடியோ வானொலி ஆரம்பிச்சிட்டாவே உங்களை ஒரு 13-14 டிபார்ட்மெண்ட் உங்களை நேரடியாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன செயல்படுத்துகிறீங்க, என்ன செய்கிறீங்க, விவசாயிகளுக்காக என்ன பண்ணுறீங்க, மக்களுக்காக என்ன பண்ணுறீங்க, வனத்துக்காக என்ன பண்ணுறீங்க, பெண்களுக்காக என்ன பண்ணுறீங்க, முதியோர்களுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்தும் நேரடியான ஒரு கான்டாக்ட்டு நம்மளுடைய வனம் இண்டியாவுக்கு கிடச்சிருங்க. அதனால் நிறைய யூஸ் இருக்குங்க. இப்போ நிறைய பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய கல்லூரிகள் 3 கல்லூரிகள் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 38 லிங்க் போயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வனம் இண்டியாவுக்கும் ஆரம்பித்தால் நம்ம வனம் இண்டியாவில் சுற்றி ஒரு 15 கிலோமீட்டரில் நம்ம ரேடியேஷன் கிடைக்கும். அது போக நம்மளுடைய அலுவலகம் வனம் இண்டியா அறக்காலம் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், ஃபேக்ட்ரியிலலாம் நம்ம வானொலி நம்ம த்ரூ பண்ணிட்டோம்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், அதில் இன்கம் எடுத்த மாதிரி இருக்கும், மக்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ண இருக்கும், அரசாங்கத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த வானொலி வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் இது. அது வனம் இண்டியா டீம் தான் முடிவு பண்ணணுங்க. லைசன்ஸ்க்கான எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும். அந்த லைசன்ஸை வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். இது வேறு ஏதாவது கொஸ்டின் இங்கே பல்லடை ஏரியாவில் திருப்பூர் பள்ளத்தில் யாராவது அப்ளிகேஷன் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கா?
சார் இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரே வந்து ஸ்கைவே அண்ணாவும் நம்மளுடைய அண்ணா டிஎம்எஸ் அண்ணாவும் நம்ம வானொலி ஆரம்பிக்கணும், இது வந்து நம்ம வனம் இந்தியாவுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து வனம் இந்தியாங்கிற பேரில், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சு அப்போடு செட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 22 to 25 பேர் எனக்கு வந்து பல்லடத்தில் ஆரம்பிக்கணும்னு எங்கிட்ட ரெக்வஸ்ட் வந்து, ஏன்னா எப்படி எங்கே ரெக்வஸ்ட் போனாலுமே எல்லா சுற்றி எங்கிட்ட தான் வருங்க. அதனால் வந்து அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாதனால ஒரு 22 to 23 பேருங்க. நேற்று போன வாரம் கூட ஒருத்தர் கேட்டார், சார் பல்லடம், திருப்பூர், காங்கேயம், தாராபுரம் இதுதான் சார் என் டார்கெட் லொக்கேஷன்னாரு. ஏங்கண்ணே அங்கெல்லாம் சேவை செய்யலைங்க, சம்பாரிச்சது போதும், அடுத்தது மக்களுக்கு போய் சேவை செய்யணும், ஒரு இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் சொல்லிட்டுங்க, சார் திருப்பூருக்கு ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஒரு மிகப்பெரிய நம்ம வனம் சம்மந்தமான ஒரு டீமோட ஒரு கம்பெனிக்கு நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டுங்க. பல்லடத்துக்கு தயவுசெய்து வராதிங்க. ஆல்ரெடி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு வேறு எந்த எஃப்எம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். வனம் இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த எஃப்எம், அங்கே மட்டும்தான் லைசன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு லைசன்ஸுங்க. அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டருக்கு அந்த லைசன்ஸ் தரமாட்டாங்க. இப்போ தான் கவர்மெண்ட் வந்து ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்குதுங்க. அப்புறம் இன்னொன்று நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் வந்து லைசன்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதையும் பீட் பண்ணி அது எப்படி அரசினுடைய அனுமதி எப்படி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அனுமதி கொடுத்தால் உடனடியாக இங்கே வனம் ரேடியோ அப்படிங்கிற ஒரு ரேடியோ வந்து இங்கே லான்ச் ஆயிரும். அந்த வனம் ரேடியோக்கான ப்ரெசன்டேஷன் கூட இங்கே கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா கூட நீங்கள் பிபிடியில் லோகோவோடையே ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம் சார். இதுக்கு வந்து 2 விஷயங்க சார். ஒரு காலேஜ் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆட்கள் வந்து ஒரு 5 ஆர்ஜே, ஒரு சவுண்ட் இன்ஜினியர், ஒரு ஸ்டேஷன் மேனேஜர், இந்த மாதிரிலாம் போடணுங்க. இதே வந்து ஒரு கல்லூரின்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி அங்கேயே ஸ்டாஃப் இருப்பாங்க, அங்கேயே வந்து நமக்கு வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ சேலரி ஸ்டாஃபுக்கு போத்தார் சேலரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. ஸோ ட்ரஸ்ட்டுங்கும் போது நான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னாங்க, கோயம்புத்தூரில் வந்து சென்ட்ரல் ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட்டில் ரன் பண்ணக்கூடிய எஃப்எம்க்கெல்லாம் நானே ரெக்கார்ட் பண்ணி நானே ஷோ பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேங்க. ஒரு சில ப்ரோக்ராம் மட்டும் இங்கிருந்து லைவ், இப்போ நம்ம வனாலயத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை நடத்துறது, அடுத்து மாதாந்திர கூட்டங்கள் நடத்துறது எல்லாமே நம்ம எஃப்எம்ல அப்படியே லைவ் கொடுக்கலாங்க. இது கவர்மெண்ட் இதை தான் எதிர்பார்க்குறது. கவர்மெண்ட் மக்களுக்கு இதை தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்றுங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன விஷயம் எஃப்எம்ல போதோ 90 நாளைக்கு நம்ம ரெக்கார்டு வச்சுங்க நம்ம டெல்லிக்கு மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவேன். அங்கே நம்மளுடைய தமிழ் டீம் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு எஃப்எம் என்ன ஒளிபரப்புறான்னு கேட்டுட்டு அதில் நம்ம என்னென்ன சேவைகள் செய்கிறோங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணி எங்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, நம்ம அறக்காலரையும் டைரெக்டாக அவங்க வந்து விசிட் டு நம்ம ஆஃபீஸுங்க. அங்கேயே வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ரேடியோ வந்து நம்மளை மானிட்டரிங் டெல்லியில் மினிஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. சார் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுங்க, டீட்டெயில்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்க சார். பல்லடம், இது நம்ம திருப்பூருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் சார் நம்ம கம்யூனிட்டி ரேடியோ இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்னேன். சமுதாய வானொலி நம்மளுக்கு வந்து 87.5 to 108 வரைக்கும் தான் நம்மளுடைய எஃப்எம் ஃப்ரீக்குவன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போனாலும் நமக்கு வந்து ஏர்ஃபோட்டோ இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சிக்கு போயிருங்க. அதை தாண்டி போனாலுமே அது வேற ஒரு டெக்னிக்கல், அது கொஞ்சம் ப்ராட்காஸ்டிங் சைடு இன்னும் உள்ள அட்வான்டேஜை போகுங்க. ஸோ நமக்குன்னு கொடுத்துக்கிற ஃப்ரீக்குவன்சி நமக்கு ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன் என்ன டியூன் பண்ணுறீங்களோ காரில் சேம் நமக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருவாங்க. காரில் போனாலும் டியூன் பண்ணிக்கலாங்க, ஆன்லைன்லேயும் கேட்டுக்கலாம், மொபைல்லையும் கேட்டுக்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் நமக்கு எஃப்எம் நார்மலாக எப்படி கேட்குறீங்களோ அதே சேம் டிட்டோ நமக்கு அதே லைசன்ஸ் தான் நமக்கும் கொடுக்குறாங்க சார். ரேடியோ பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடியிலலாம் ஃப்ளட் வந்தப்போ கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் இந்தியாவிலலாம் ஃப்ளட் வந்ததுக்கு அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்குவன்சி தான் போய் நிறையா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்ததுங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு கரண்டே இல்லைனாலும் சரி, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைனாலும் வானொலிங்கிறது வந்து மொபைலில் சார்ஜ் தான் போதும், உங்களுக்கு ஒன்று அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு நமக்கு வந்து ரேடியோ ஸ்டேஷன் சார். இப்போ நமக்கு இப்போ என்ன தான் இப்போ அட்வான்டேஜாக நம்ம மீடியா வந்தாலுமே ரேடியோவுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கும், ஒரு எம்ப்ளாயி டெய்லி எம்ப்ளாயாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து ஒரு 20% தான் அவங்களை வந்து ரேடியோ கேட்குறாங்க சார். இப்போ வந்து ஒரு சிட்டியை தாண்டிட்டீங்க, கோயம்புத்தூர், சென்னை அவுட்டர், திருச்சி அவுட்டர், ஒரு மதுரை, ஒரு மெயின் சிட்டி ஏ கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேட்டகரி நம்ம ரேடியோ டிவிஷனில் மீடியா டிவிஷனில் பிரிக்கிறாங்க சார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து நமக்கு இன்னும் ரேடியோ கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது சர்வே ரிப்போர்ட்டுங்க. கொரோனாவுக்கு அப்புறம் 80% ரேடியோ கேட்குறவங்களோட இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க.
ஃபாரினில் இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாமே தமிழர்கள் வந்து இன்னமும் ரெக்வஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் தமிழ்நாட்டில் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆன்லைனில் பார்க்குறாங்க, தேடுறாங்க. அது வந்து வாலண்டரியாக போய் தேடினா தான் அவங்களுக்கு நியூஸ் கிடைக்குதுங்க. இன்னொன்று ஒரு சில சேனல்ஸ் இன்றைக்கும் ப்ரைவேட் சேனல்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரியில் வந்து கிடைக்காதுங்க. ஏன்னா அதுக்கு சில லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும். அது லைசன்ஸ் கிடைச்சதுனா தான் அவங்க அங்கே வந்து டவுன் லிங்கே பண்ண முடியுங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி ஆன்லைன் ரேடியோ வந்து அதாவது கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் நிகழ்வு எல்லாத்தையும் வந்து வானொலியில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லோக்கல் பீப்புள்ஸ், மிடில் பீப்புள்ஸ், ஃபாரினில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய சேம் ஒரு டிட்டோவாக ரேடியோ ஸ்டேஷன் இப்போ வரைக்கும் இருக்குதுங்க. சார் பெனிஃபிட் வந்து பப்ளிக் வந்து என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு, ஜென்ரல் நாலேஜுங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச், நம்மளுடைய வனத்தில் நம்ம பேசக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஃபுல்லாக நம்ம ரேடியோ ஸ்டேஷனில் அப்படியே லைவ் கொடுத்துக்கலாங்க. எடிட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்த் டிப்ஸ், நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறோமோ சேம் டிட்டோ அதே தாங்க ரேடியோ. கவர்மெண்ட் ரூல்ஸ் அதே தான். அதே மாதிரிங்க நமக்கு வந்து கல்ச்சுரலான நியூஸு, வெதருங்க, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணலாங்க. அதேமாதிரி ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் நியூஸ், அக்ரிகல்ச்சர் இது டேலண்ட்டு, அக்ரி வந்து புதுசாக கண்டுபிடிப்புகள், இன்னும் நிறைய அது அப்டேட் நிறையா இருக்குங்க. அது அப்படியே அந்த அக்ரி சம்மந்தமானது எல்லாமே நம்ம வந்து டோட்டலாக வந்து நம்ம அப்கிரேட் இன்டர்வியூலேருந்து அவங்க புதிய கண்டுபிடிப்புலேருந்து இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து மீடியா ரிலேட்டடாக போய் ரீச் ஆகுங்க. இப்போ நம்ம வந்து நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய ஒரு அரங்கத்துக்குள்ளேயே பேசுகிறோம், நம்மளுடைய ஒரு லோக்கல் சேனல் இந்த இதில் பேசும்போது நம்ம ரேடியோன்னு கொடுக்கும்போது ஒரு பல்லடத்தில் இப்படி ஒருத்தர் இருக்காரா, திருப்பூரில் ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் மாதிரியோ இல்லாட்டி நம்மளுடைய ரிலேட்டிவாட்டியோ அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களோ கேட்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரேடியோ ஸ்டேஷன் கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், அடுத்து ஸ்டூடெண்ட்டுங்க. இதில் வந்து காலேஜ் நம்மளுடைய ட்ரஸ்ட் அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு மெர்ஜ் ஆகக்கூடிய வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன் கொடுக்குதுங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பேசவே மாட்டார், ஆனால் காலேஜில் நல்லா அந்த பையன் பேசுவான். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பையனுக்கான ஒரு சான்ஸுங்க. ஒரு சில பசங்க பார்த்தோன்னா வீட்லேயும் பேச மாட்டாங்க, காலேஜ்லேயும் பேச மாட்டாங்க. அவன் மனசுக்குள்ளே ஒரு டேலண்ட்டு மீடியா ரிலேட்டடாகவோ ஒரு ப்ராட்காஸ்ட் ரிலேட்டட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஒரு எஃப்எம் ஸ்டூடியோ. அதுக்கான கைட்லைன்ஸு எல்லாமே நமக்கு ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்டுங்க. என்டைரும் அவன் என்ன நினைக்கணும். ஒரு சில காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்களுடைய அழுத்தத்தினால போய் அந்த ஒவ்வொரு கோர்ஸ் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்குங்க. அந்த மாணவருக்கு அவருக்குன்னு சொல்லி ஒரு திறமை இருக்கும். அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய ரேடியோ ஸ்டூடியோ அண்ட் ரேடியோ ஸ்டேஷனுங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், இது ஆல்ரெடி சொன்னாங்க சார், மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 89 to 9 மெகாஹெர்ட்ஸ் 2 ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லொக்கேஷனில் வந்து நமக்கு லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு பல்லடத்துக்கு ஆக்சுவலாக லைசன்ஸு நமக்கு கிடைக்கலிங்க. அப்புறம் நாங்கள் வந்து மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் கொடுத்தங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸுங்க, இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி நீங்கள் அலாட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு 3 வருஷம் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப மினிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 89.6 and 90 மெகாஹெர்ட்ஸுங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியை நமக்கு ஒதுக்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அந்த ஒதுக்கினதுனால நமக்கு பல்லடத்துக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வரத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்குங்க சார். நெக்ஸ்ட்டு சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னாங்க சார், ரேடியோ கோத்துக்கிறீங்க, பிஐடி பண்ணாரியம்மன் காலேஜ், எஸ்எஸ்எம், கேஎஸ்ஆர், கொங்கு கம்யூனிட்டி ரேடியோ, பிஹெச்சி கம்யூனிட்டி ரத்தன ரேடியோ. பிஎஸ்சி கம்யூனிட்டி ரேடியோ ஒன்லி ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டுமே ரன் பண்ணுறாங்க சார். அவங்க காலேஜ் அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. ரத்தனவாணி அவங்க நல்ல ஒரு ஷோ இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக புதுசாக நமக்கு வந்து 2 ரேடியோ ஸ்டேஷன் பொள்ளாச்சிக்கு ஒன்று ஸ்கை ரேடியோன்னு ஒன்று வருதுங்க. அது வந்து ஆல்ரெடி டவர் போட்டாச்சுங்க. இன்னொரு 2 monthsல அதுவும் லான்ச் ஆயிருங்க பொள்ளாச்சியில் ரேடியோ ஸ்டேஷன். அடுத்தது வந்து ஆலயம் ரேடியோன்னு சொல்லி இப்போ லான்ச் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்குதுங்க இப்போ கோயம்புத்தூரில். நெக்ஸ்ட்டுங்க சார், நம்மளுடைய லொக்கேஷன் பல்லடம் இதுதாங்க சார். நம்மளுடைய கவரேஜ் எங்கெங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிறதுனால நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் டச் பண்ணுவோங்க, திருப்பூர் மாவட்டத்தையும் நம்ம டச் பண்ணுவோம். 2க்கும் சேர்த்து நம்மளுக்கு எடுக்கும். ஆஸ் பர் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டருங்க எடுக்கிறதுங்க. ஆனால் அதை தாண்டி உங்களுக்கே தெரியும் 20 கிலோமீட்டர் போடும், 30 கிலோமீட்டர்லாம் போகுங்க. ஸோ இங்கே தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் கிடையாதுங்க ஃப்ரீக்வன்சிக்கு. அந்த எங்கெங்கே எந்தெந்த ஏரியா கவர் ஆகுங்கிறத சொல்கிறேங்க சார். நெக்ஸ்ட்டு பேஜுங்க சார், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவர் ஹைட் இந்த லொக்கேஷனில் நமக்கு 30 மீட்டர் டவர் ஹைட் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன் 30 மீட்டர் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னாங்க சார், நம்மளது வந்து ஏர்ஃபோர்ஸோட ட்ரைனிங் ஏரியாங்க. அதனால் இந்த லொக்கேஷனுக்கு 30 மீட்டர் டவர் நமக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க சார். 50 வாட்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் தான் கவர்மெண்ட் அலாட் பண்ணுறாங்க. நம்ம 2 years சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கவர்மெண்ட் காட்டிட்டோம்னா நம்ம அதை 250 வாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டர் நம்மளது அதிகமாக போகுங்க. நம்ம வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செயல்பட வச்சு நமக்கு 1 yearலேயே கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்டன்ஸ் 15 to 17 கிலோமீட்டருங்க.
ஆட் அண்ட் கமர்ஷியல் நம்மளுடைய நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அவர்களுடைய ஒரு ப்ரைவேட் கமர்ஷியல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, டொனேஷன் மூலிமா விளம்பரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நமக்கு வந்து 12 நிமிஷம் பேர் ஹவர் வந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க சார். நெக்ஸ்ட்டுங்க சார், இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன் ஏஎம்லேருந்து எஃப்எம்மில் வந்தோம் சார்னு கேட்டால், ஏஎம்எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூன் பண்ணும்போது குறன்னு சவுண்டு வருங்க. காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்காதுங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஎம் வந்து லாங் டிஸ்டன்ஸில் கிடைக்கும், ஆனால் குவாலிட்டி இருக்காதுங்க. எஃப்எம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் கிடைக்கும், நமக்கு ஹை குவாலிட்டியாக கிடைக்கும். இதாங்க ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு. அதனுடைய வேவ்ஸ் பாருங்கள். ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக போகாதுங்க, எஃப்எம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக போகுங்க. இதுதான் நம்மளுடைய ஏஎம்முக்கு எஃப்எம்முக்குள்ள வித்தியாசம். ஒரு சின்ன நாலேஜுக்காக சொல்கிறேங்க சார். நெக்ஸ்ட்டுங்க சார், நம்மளது வந்து பார்த்திங்கன்னாங்க சார், வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் நம்ம இங்கே டவர் போட்டோம்னா கருமத்தமட்டி, சூலூர், செலக்கரைச்சல், கமநாயக்கனபாளையம், காட்டூர், பொங்கலூர், திருப்பூர், மங்கலம், சோமூர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 to 11 கிலோமீட்டரில் ஒரு மெயினான ஒரு பிளேஸுங்க. அந்த சுற்றியும் வந்து நம்மளுடைய எஃப்எம் கிடைக்குங்க. இது வந்து நான் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனாக போட்டிருக்குறேங்க. இதை தாண்டி நமக்கு வந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்லாம் போகுங்க. இப்போ ஆலயம் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா முந்தானத்து ஒருத்தர் போட்டு 425 கிலோமீட்டர் போகுதுங்க. அங்கேருந்து எடுத்து அனுப்புகிறாரு, காரில் எனக்கு வீடியோ அனுப்புகிறாரு. பொள்ளாச்சியில் எஃப்எம் எடுக்குங்க. ஆனால் இவங்களுடைய டார்கெட்டே வந்து 15 to 20 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே தாங்க. ஸோ அதனால் நம்மளுது வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு கிடையாதுங்க. வனம் ரேடியோ அதை தாண்டி நமக்கு வந்து எல்லா இடத்துக்கும் நமக்கு ரீச் ஆகுங்க சார். நெக்ஸ்ட்டுங்க சார், இதுதாங்க சார் நம்மளுடைய ஆஸ் பர் கவர்மெண்ட் ரிலேட்டடான லொக்கேஷனுங்க. இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்தெந்த இடனுங்கிறது. ஏன்னா இது வந்து சேட்டலைட்டோட அந்த இதை வச்சு மேப் போட்டுதுங்க. இந்த லொக்கேஷனில் வந்து பியூராக நமக்கு ஸ்டீரியோவில் நம்ம எஃப்எம் கிடைக்குங்க சார். நம்ம வனம் ரேடியோ லான்ச் பண்ணோம்னா காரணம்பேட்டை, இந்த பக்கம் பொங்கலூர், இந்த பக்கம் வந்து மங்கலம், திருப்பூர் சிட்டி நமக்கு 100% கவர் ஆயிருங்க சார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. கரடிவாய்வி இதெல்லாமே நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கலான ஒரு கவரேஜுங்க. நமக்கு அதை தாண்டி நிறைய இடத்துக்கு போகுங்க. நெக்ஸ்ட்டுங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 10 மினிட்ஸுக்கு வந்து விளம்பரங்கள் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம எது அலாட் பண்ணலான்னு சொல்லிட்டுங்க சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்த்டே விஷஸ், நம்ம இங்கே மரம் வந்து பர்த்டேக்காக நடுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய விஷஸ், அவங்களுடைய பேர், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எஃப்எம்மில் டெலிகாஸ்ட் பண்ணலாங்க. அது போக ஃபெஸ்டிவல் விஷஸ் பண்ணலாம், ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம், லோக்கல் ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்ம வந்து ப்ராட்காஸ்டிங் டெலிகாஸ்டிங் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஏவிபி ஃபண்டுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டான விஷயங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டான ஒரு அவேர்னஸ் எல்லாம் வந்து நம்ம எஃப்எம்மில் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து விளம்பரம் கொடுப்பாங்க. ஒரு ப்ரைவேட் பேப்பரில் ஒரு கொடுக்குறதுக்கும் டிவி சேனலில் கொடுக்குறதுக்கு முன்னாடி முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா நமக்கு தான் கொடுப்பாங்க சார். அது ஒரு மாதம் வந்து 15 to 25,000 30,000 பண்ணாரி எஃப்எம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 மாதமெல்லாம் வாங்குறாங்க சார். கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க சார். நெக்ஸ்ட்டுங்க, இதாங்க சார் நம்மளுடைய மெட்டீரியல். அதாவது வந்து சிம்பிளான மெட்டீரியல். நமக்கு வந்து இந்தந்த மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க சார். மைக் ஸ்டாண்ட், கன்சோல், இதெல்லாம். இதில் வந்து இதுதான் சார் சாஃப்ட்வேரு, இதுதான் டிரான்ஸ்மிட்டர். இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து கவர்மெண்ட்டு தான் சார் கொடுப்பாங்க. இதை நாம் ப்ரைவேட்டு வாங்க முடியாது. நமக்குன்னு கொடுக்குற ஃப்ரீக்வன்சி கவர்மெண்ட்டு தான் அந்த டிரான்ஸ்மிட்டர் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதை கவர்மெண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும், கவர்மெண்ட்டு தான் ஆப்ரேட் பண்ண முடியுங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்டையர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் நான் போயிடுவேங்க. நாம் ஒன்லி பேசுகிறது மட்டும் தான் நம்ம ஒர்க்குங்க. அவுட்புட் கொடுக்குறது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் கொடுக்குங்க. இது நம்ம கம்யூனிட்டி ரேடியோ அண்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கண்ட்ரோலில் நம்ம வந்துடுவோங்க. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய ஒரு எதுவுமே இருக்காது. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், இது வந்து ஸ்டூடியோங்க சார். இப்போ ரீசெண்டாக நான் வந்து போட்டதுங்க. திருநெல்வேலியில் ஒரு ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு நான் தான் ஸ்டூடியோ பண்ணி கொடுத்தேங்க. இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக நான் தான் இது பண்ணேங்க. இது ஃபுல் கன்சோல், ட்ரைனிங், ஆப்ரேட்டிங் எல்லாமே நான் தாங்க சார் எல்லாமே பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது ப்ரைவேட் எஃப்எம் டவருங்க. அது வந்து 150 மீட்டருங்க. இது வந்து செட்டிப்பாளையம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க சார் நிறைய பேர். அந்த டவரோட ட்ராயிங் இதுங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், இதுதாங்க ஸ்டூடியோ மாடலுங்க சார். நம்மளுடைய வனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஸ்டூடியோ போடலாங்கிறது நாம் டிசைட் பண்ணிக்கலாங்க. எப்படி எந்த மாதிரி ஸ்டூடியோ வேணும். ஆக்சுவலாக 2 ஸ்டூடியோ, ஒரு சர்வர் ரூம், ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்தால் போதுங்க. ஒரு ஸ்டூடியோ லைவுங்க, ஒரு ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன் எடிட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து சர்வர் ரூமுங்க. அதாவது வந்து லிங்க் அப் பண்ணுறதுக்கான ஒரு ரூமுங்க. அதில் தான் ஏசி நமக்கு வந்து 24 hours ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க சார். ஸ்டூடியோவில் வந்து நம்ம வந்து 2 விஷயம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஃப்ரீக்வன்சி டவரில் போகுங்க. அதையே நம்ம சேம் டிட்டோ நம்ம ஆப்பு, காரு, மொபைலு, பேட் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து எடுக்கிற மாதிரி நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம த்ரூ பண்ணி கொடுத்துருவோங்க. நம்ம காரில் போகும்போதும், காரில் நிறைய பேர் இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியோட ஆப்பு காரில் வந்துருச்சுங்க. வீடியோ கேமராவோட கார் வந்துச்சு. அதுலேயும் நம்மளுடைய வனம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் ரேடியோ கேட்டுக்கலாங்க சார். சார் இது வந்து பேசிக், இது வந்து ஒரு ஸ்டூடியோங்க சார். நெக்ஸ்ட் பிபிடி போங்க. இது வந்து ஒரு பேசிக்குங்க சார். ஃப்ரண்ட்டில் போங்க சார்.
இது வந்து இப்போ கோயம்புத்தூரில் இப்போ ஸ்டூடியோ இருக்கிற ஒரு மாடல் செட்டப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இல்லாட்டி நல்ல ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் ஒர்க் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறாங்க. பேக்கப்பு, ஆனரு, சர்வர் ரூமு, மீட்டிங் ரூமுங்க, நம்மளுடைய ஆஃபீஸ் ரூம், ஆஃபீஸ் ஏரியா, ரிசப்ஷன், ஆக்ட்ரஸ், நடிகர், விவிஐபியில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு க்ரீன் ரூம் எல்லாமே வந்து இந்த செட்டப்பில் வந்துருங்க. இது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு இடம் வேணுங்க. இது நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 500 to 750 ஸ்கொயர் ஃபீட் இடம் தான் போதுங்க சார். இது வந்து நமக்கு ஒரு மினி ஸ்டூடியோ நமக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிறது அது நாம் டிசைட் பண்ணுறதானுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து பிஎம் செக்ஷன்லேருந்துங்க செக்டர்லேருந்து ரேடியோ வந்து அதிகமாக ஆரம்பிக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய சென்ட்ரலோடைய பிரைம் மினிஸ்டருடைய ரொம்ப ரொம்ப ஆர்வங்க. ஏன்னா அவர் மங்கி பாத்துங்கிறது எவ்ரி மந்த் கொடுக்குறாருங்க. அந்த மங்கி பாத் நாமளும் ஒளிபரப்பணும். நாம் ஒளிபரப்புறமா இல்லையா அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக நமக்கு பிஎம்முடைய அண்டர் செக்ரட்டரிக்கு டைரெக்டான ஒரு கண்ட்ரோலில் நம்ம போவோங்க. ப்ளே பண்ணுறோமா இல்லையாங்கிறது ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க. அது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான ஒரு பிஎம் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு ரேடியோ வானொலிக்காக. இது வந்து கவர்மெண்ட்டு கீழே ரொம்ப அட்வான்டேஜாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க சார். லைசன்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு வந்து 12லேருந்து 16 மாதம் ஆகுங்க சார் நமக்கு லைசன்ஸ் வரத்துக்கு. ஏன் இவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு யாரெல்லாம் ட்ரஸ்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. அவங்க உண்மையாலுமே அவர் இருக்காரா, அந்த ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கான்னு சொல்லி டெல்லியிலேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. லோக்கல் சிபிஐலேருந்து என்கொயரி வருவாங்க, லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து என்கொயரி வருவாங்க, கலெக்டரேட்லேருந்து என்கொயரி வருவாங்க சார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து என்கொயரி வருவாங்க, அடுத்தது நேஷ்னல் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வெரிஃபிகேஷன் வருவாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த லொக்கேஷன் வந்து சாத்தியமானதா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது இருக்கா நடக்குதான்னு பார்ப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இவர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து கவர்மெண்டோட ரூல்ஸுங்க. பார்த்தோன்னே நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 13 டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம வந்து லைசன்ஸ் என்ஓசி போகணும். ஒன்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஒன்று சேட்டலைட் டிபார்ட்மெண்ட், ஒன்று போலீஸ் வாக்கி டாக்கி, அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸு, ஏர்போர்ட்டுங்க, ஏர்ஃபோர்ஸ் தனி ஏர்போர்ட் தனி அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து ஏர்போர்ட் ட்ராக் எதாவது இருக்குங்களா, இங்கே யாராவது பல்லடை சுற்றியும் ஹெலிபேடை வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களா, நம்ம பல்லடத்தில் யாராவது விவிஐபி இருக்காங்க, நான் ஃபியூச்சரில் வந்து நான் ஹெலிபேட் நான் ஒன்று வாங்க போகிறேன், அப்போ எனக்கு இறங்குறதுக்கு வேணும்னு அவங்க யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாமே வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்வர் செக்ஷனில் வந்துருங்க. ஸோ இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நமக்கு லைசன்ஸ் அலாட் பண்ணுவாங்க சார். லைசன்ஸ் வந்தோடனே நமக்கு வந்து 7.5 lakhs சப்சிடி நமக்கு கொடுத்துருவாங்க சார். அடுத்தது எவ்ரி மந்த் நான் சொன்ன மாதிரி 20 to 25,000ங்க. எவ்ரி இயர் வந்து 80,000ங்க. மறுபடியும் வந்து எவ்ரி 3 years ஒருக்கா 7.5 lakhs to 10 lakhs சப்சிடி நம்ம கொடுக்காங்க. எதுக்காக இந்த அமௌண்ட் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு மைக்கு வாங்கியிருப்போம், ஒரு சிஸ்டம் வாங்கியிருப்பாங்க, ஒரு கெஸ்ட்டு வந்திருப்பார், ஒரு சின்ன ரெனோவேஷன் பண்ணியிருப்போம், ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்போம், அக்கோஸ்டிக் பண்ணியிருப்போம். இந்த பில்லெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணோம்னா அதுக்கான அமௌண்ட் நமக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க சார். கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சார். இதெல்லாம் போகங்க சார், இது வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டுங்க. இதெல்லாம் தாண்டி நாம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம என்னென்னலாம் செயல்பாடுகள் செய்யணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அங்கே கொடுத்தோம்னா நமக்கு லேக்ஸ்லேருந்து நமக்கு வந்து கோடி லெவலில் வரைக்கும் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு வந்து அலாட் பண்ணுவாங்க சார். ரேடியோ சார்பாக, வானொலியின் சார்பாக நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. நெக்ஸ்ட்டுங்க சார். சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிபிஆர்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்க. அது கிளியராக தெரியுதான்னு தெரிலிங்க. நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது ஒரு இது போட்டிருக்குங்க. 4 வருஷத்தில் நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் வரும், 4 years எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டுங்க சார். தேங்க்யூ சார்.